ஹாய்! ஆடி மாதம் பொறந்துடுச்சு. ஆடி வெள்ளியே பார்த்தீங்கன்னா, நாங்க கூழ் ஊத்திருவோம். கூழ் காய்ச்சறதுக்காக தான் இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா, கம்பும், கேழ்வரகும் நைட்டே அரைச்சி கரைச்சி வச்சாச்சு. மாவு நல்லா புளிச்சு வந்துடுச்சு. இப்போ கொதிக்கிற தண்ணியில இந்த அரைச்சி வச்ச கம்பு, கேழ்வரக மாவை சேர்த்துட்டு, நல்லா கைவிடாம கிளறிட்டே இருக்கணும். கட்டி பிடிக்காத மாரியும், அடி பிடிக்காத மாரியும் பார்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இதை பார்த்தீங்கன்னா, நம்ம கரண்டிலாம் வச்சு கிளறுனா சரி வராது. இந்த மாரி நீட்டா ஒரு துடுப்பு யூஸ் பண்ணி நல்லா கைவிடாம கிளறி வந்துட்டே இருக்கணும். இந்த ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் கைவிடாம கிளறினா தான் இந்த கூழ் நல்லா வரும். மாவு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜில் மாவு வெந்து வந்துடும். அது எப்படி வெந்து வந்துடுச்சுன்னு கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியில் கை வச்சுட்டு மாவை தொட்டு பார்த்தோன்னா கையில் ஒட்டாது. அந்த ஸ்டேஜில் இறக்கிட்டு நம்ம சாமி ரூமில் எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். நாளைக்கு காலைல கரைச்சி கூழ் ஊற்றிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.